இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லேருந்து வியூ பார்த்தீங்களா? மேலே அது இருக்கிறது ஐஸ். அது 13,479. அந்த அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஸ்வரூபம் படத்தில் வரும் தெரியுமா, குண்டெல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க எல்லா வீடும். அந்த ப்ரௌன் கலர் வீடு எல்லாம் இந்த கலர்லேயே இருக்குது வீடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி ரைடோட டே 8. நம்ம இப்போ வந்து கார்கில்லேருந்து லே தான் போகிறோம். ஸோ கார்கில்லேருந்து லே போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே விசிட் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக லே போக போகிறோம். இப்போ நம்ம கேரளா ப்ரோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஓமன்லேருந்து டேரெக்டாக டெல்லியில் வந்து இறங்கி 30 days லீவுக்கு 30 days ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே இமிடியேட்டாக ஓமன் கிளம்புறாராம். இப்போ வந்து நம்ம வண்டி வந்து இப்போ செயின் லூப் மட்டும் அடிக்கணும். ஏன்னா நேற்று வந்த தூசி இருக்குல்லங்க, பயங்கரமான தூசிங்க. காலையில் வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா கார்கில்ல. நம்ம நைட்லாம் காற்றே இல்லைங்க. ஆனால் விடிய காலில் நல்லா சில்லுன்னு இருந்தது. ஜன்னல்லாம் அந்த மஸ்கிட்டோ நெட்லாம் அடித்து வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் ஜன்னல்லாம் திறந்து வச்சனால கொஞ்சம் நல்லா காலையில் சில்லுன்னு இருந்தது. மற்றபடி பயங்கர வெயில். இப்போ இன்னும் செயின் லூப்லாம் அடிக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ஸ்வெட் ஆக போகுது. வாங்க, இன்னொரு 5 to 10 minutes இப்போ கிளம்பிடுவோம். இப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. 11 o'clock மூவ் பண்ணலான்னு இருக்கோம். கரெக்டாக 11 o'clock மூவ் பண்ணியாச்சுன்னா அரௌண்ட் ஒரு 6 to 7 o'clock லேயில் உள்ள ரூமுக்கு போய் செட்டில் ஆகிடலாம். போகிறவில் ஒரு 2-3 ஸ்பாட் பார்த்துட்டு அப்படியே லேயோட ரூமில் போய் செட்டில் ஆகிடலாம். ஓகேவா, வாங்க அப்படியே மோட்டோ பிளாக் செட்டப்பில் மீட் பண்ணலாம். பை. அதே மாதிரி நாங்கள் இப்போ எடுத்திருக்க ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லைனா டெக்ஸ்டிங் எங்கேயாவது போடுறேன். ஸோ இந்த மாதிரி லைனாக ஃபுல்லாக ரூம்ஸ் தாங்க இருக்கும். மேலேயும் ரூம்ஸ் இருக்குது, கீழேயும் ரூம்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கிங் வந்து பிரச்சனை இல்லை. பார்க்கிங் வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் தான், அப்பமே காட்டினல. ஸோ வாங்க இப்போ கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு கார்கில்லேருந்து. ஹோட்டல் பார்டர் வியூ, வெளியேருந்து பார்க்குற ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. உள்ளேயும் ரூம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதிர்பார்த்துறாதீங்க, வெளியேருந்து பார்த்துட்டு. ஓகே ப்ரோ, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ கிளம்பலாமா? மேப் போட்டாச்சு. நமக்கு வந்து 221 kilometer காட்டுது இங்கேருந்து ரூமு. ஸோ போகிற வழியில் ஒரு 2-3 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். என்ன இங்கே டிராஃபிக்கா? ஒய் டிராஃபிக்? இந்த பாலத்தில் ஏதாவது வேலை நடக்குதா? ஏதோ பெரிய பள்ளம் வெட்டிகிட்டு இருக்காங்க ஜேசிபி வச்சு. தண்ணி எப்படி ஓடுது பார்த்தீங்களா? செம்மையாக ஓடுது தண்ணி. நல்லா சிமெண்ட்டை தண்ணியில் கரைச்சி ஊற்றினா எப்படி போகுமோ அப்படி போகுது. சரி வாங்க, நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே ஏற வேண்டியதான். எல்லாம் மழை உடஞ்சி கிடஞ்சி கிடக்குங்க. இப்போ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே எடுத்தாச்சு இல்லை ரூம்லேருந்து. கொஞ்சம் அவசரமாக கிளம்புனாலே வந்து எதையாவது விட்டுருவோமோன்னு ஒரு பயத்தில் இருக்குது. நமக்கு முக்கியமானது எல்லாம் எடுத்தாச்சு இல்லை. பர்ஸு அங்கே பாருங்களேன், அந்த டவர் பாருங்களேன் எந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சுன்னா அந்த டவர் மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடும். கோப்ரோ காலையிலே வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. இங்கே மேலே வந்து அந்த லேண்ட்ஸ்லைட் ஆன இடத்துல வந்து நிறைய வீடுங்க மேலே இந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் அது அங்கே பேக்கில் இருக்குது. சரி, அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா அது நிறையா வீடு வந்து இடிஞ்சு கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ அது இப்போ மீன்ஸ் இப்போ இல்லை, இப்போ ரீசெண்ட் டேஸில் விழுந்துருக்கு. இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக. அது மலையை ஒட்டி அந்த கார்னரில் இருந்திருக்க வீடெல்லாம் சரிஞ்சிட்டு இப்போ அதுக்கப்புறமும் இன்னும் கார்னரில் நிறைய வீடுங்க இருக்குது. இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லேருந்து வியூ பார்த்தீங்களா? அல்டிமேட்டாக இருக்குல்ல. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லேருந்து வியூ தரமாக இருக்குங்க. சரியான வியூ, சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்க, என்ன ஒரு செடி கூட இருந்த மாதிரி இல்லை. ஏதோ இடையில கொத்து கொத்தாக இருக்குது. அது செடியாக என்னன்னு தெரில. ஆமாம், செடி தான். ஒரு பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம ட்ராப்ஸை போட்டுட்டு பயணத்தை கிளப்பலாம். ஃபியூல் சேவர். ஆ 15% எக்ஸ்ட்ரா மைலேஜ். வாங்க இப்போ அப்படியே கிளம்பலாம். அதே மாதிரி வந்து நம்ம மேக்னெட்டிக் டேங்க் பேக்கோட டெக்னாலஜி வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த டேங்கில் ஒட்டியிருக்காங்கன்ட்டு ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அதை தூக்கினப்புறம் அவங்க பார்த்துட்டு ஓஹோ இப்படியும் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டாங்க. இப்படியும் பண்ணலாமா மேக்னெட்டிக் டேங்க் பேக்குக்கு? நான் ஆக்சுவலாக டைம் இல்லாதனால தான் நான் வந்து ஏதோ தன்னோன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்து நான் இதுக்கப்புறம் பண்ணுற மேக்னெட்டிக் டேங்க் பேக் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். செம்மையாக பண்ணுவேன்.
எந்தா பெருசாக இருக்குப்பா. ஐயோ, வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் ஏன் வெயில் அடிக்கிற ரஸ்கல்? ஐயோ, ஜாக்கெட்லாம் அனல் அடிக்குது, சரியான வெயில் அடிக்குதுங்க. இங்கேருந்து இன்னும் லே வந்து 210 கிலோமீட்டர் தான். ஏன் இவ்வளோ சூடாக இருக்கீங்க? ஆஹா, I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேகி சாப்பிட்லான்ட்டு இங்கே ஒரு தாபா இருந்தது. என்ன தாபா? நியூ காஷ்மீரி தாபா. ஓகே, கரெக்டாக இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே இருந்ததுங்க. இந்த பாலத்துக்கு கீழே அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாலம் இருக்குல்ல, டைம் நான் வந்து பார்த்தீங்களா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு 11:45. என் கூட ட்ராவல்னால இப்படி தான் இருக்கும், படும் சோம்பேறியாக இருக்கும். நான்ஸ்டாப் போட்டுறதா இருந்தால் தான் தீயாக இருக்கும். மற்றபடி பொறுமையாக சுற்றணுன்னா இப்படி தான். காலையில் எந்திரிச்சதே சரியான லேட்டு. ப்ரோ வேறு காலையில் 8 மணிக்கெலாம் கிளம்பி போயிடணும் அப்படின்னாரு. ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, இப்போ வந்து எக் மேகி சொல்லியிருக்கு, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். வெயில் ஏன் தான் இப்படி அடிக்குதுன்னே தெரிலங்க. சரியான வெயில் அடிக்குது. மேலே பாருங்களேன், ஐயோ செம வெயில் அடிக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் நல்லா பச்சை பச்சேர்னு இருந்தது. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே மேகி கடையும் கிடச்சிதா, சரி அதான் மேகி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். ஆனால் சரியான வெயில் அடிக்குதுங்க. ஊட்டி கொடைக்கானலில் கூட ஓரளவுக்கு மத்தியான டைமில் வெயில் கம்மியாக தான் இருக்கும் போல். இங்கே ஓவராக அடிக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு லேயில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் கொடுக்குறேன். இதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட வந்த இடம், நியூ காஷ்மீரி தாபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. மேப் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ்? மேப்பே என்ன 200 கிலோமீட்டர். ஓகே, லெட்ஸ் கோ. பையா பாய், பையா பை, லெட்ஸ் கோ. ஆமாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே தாங்க லைட்டாக வேர்வெல்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்குது. அது ஒரு இடத்துல நின்றோம், சோழி முடிஞ்சுது. இப்போ இன்னொரு 200 கிலோமீட்டர், 4 ஹவர்ஸ் தாங்க காட்டுது 200 கிலோமீட்டருக்கு. 4 ஹவர்ஸ்னால் அப்போ ரோடு நல்லா தானே இருக்கும்னு அர்த்தம். இல்லை மோசமான ரோடு வருமா? 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் ஆவரேஜாக இதுவே காட்டுது மேப்பே. அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக 70-80 மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding from the words I spit. So sharp, so freezing, so cold. Behold, frostbite they feeling. I could tear you apart or I could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு போல். லைட்டாக ட்ராப்ஸ் விழுது. பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். மணல் கிணல் இருந்து அந்த தண்ணியில் அது சேறு மாதிரி மாறி சரக்குன்னு வலிக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக கூட போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா இப்போது போகிற வழியில் இன்னும் ஃபாஸ்ட்டாக மழை வந்துடக்கூடாது. லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்துட்டு மழை பெஞ்சாலே வந்து உடனே கரைஞ்சி போகிற மாதிரி தான் எல்லா மழையும் இருக்குது. மழை ஸ்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, பொட்டு பொட்டு டப்பு டப்புன்னு உழுதே. ஆஹா, ரெயின் கோட்டை இங்கேயே போட்டுடலாமா? ரெயின் கோட்டை போட்டே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர வழியில் மழை பெஞ்சுதுல, ஸோ ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் தூரம் தாங்க மழை பெஞ்சுது. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மழை விட்டுட்டு மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல பயங்கரமாக விண்ட் அடிச்சுட்டே இருந்ததா, சரி சூப்பராக ஒரு லொக்கேஷன் இருக்குன்ட்டு டக்குன்னு நின்றுட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குது. ஐயோ, காற்று ஓராடிது. பாலைவனம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல இந்த இடம். ஆனால் இது எதுவுமே வந்து பாறை இருக்கிற மாதிரியே இல்லைங்க, எல்லாம் மண் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்ட போனால் தான் தெரியும் அது என்ன இருக்குன்ட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடி கல்லாக தான் இருக்குது. சரியான காற்று அடிக்குதுங்க, பயங்கர காற்று. இப்போ வாங்க கிளம்பலாம். I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. இங்கேருந்து பார்க்க சொல்ல ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி தாங்க இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம் தான். ஃபுல்லாக மண் டெசர்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது.
இன்னும் அந்த பெரிய பெரிய பாறாங்கல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது தவிர்த்து மற்றபடி தூரத்துலேருந்து நம்ம ஹை விசிபிலிட்டிக்கு வந்து மண் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கிட்ட வந்து பார்க்க சொல்ல தான் இந்த சின்ன சின்ன கல்லுக்கல்லாக இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன கல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக இருளோன்னு ஆகிடுச்சு. ரெயின் ட்ராப்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக தான் உழுது. கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரெயின் கோட் எடுத்து போட்டுற வேண்டியதான், போட்டு கோப்ரோ தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான். வண்டி அது பாட்டு போயின்னு இருக்குங்க. இவ்வளோ நேரம் வண்டி ஆஃபில் தான் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்ம பாட்டு ஜாலியாக ஆஃப் பண்ணிட்டு அழகாக இறங்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் ஆஃப்லேயே இறங்கிட்டேன். ஃபுல்லாக டவுன் தான். ரோடு சூப்பராக இருக்குது, ரோடுக்கு எந்த குறையும் இல்லை. கார்கில்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. 60 கிலோமீட்டருக்கும் ரோடில் எந்த குறையும் இல்லைங்க, அருமையாக போட்டிருக்காங்க ரோடு. இந்த இடத்துல வந்து அந்த சைனாலெல்லாம் காட்டுவாங்கள்ல அந்த படத்துலலாம், அந்த மாதிரி ஒரு இது டிசைனில் இருக்குது பாருங்களேன் வீடு. இது வீடா ஹோட்டலா ரெசார்ட்டா என்னது இது? ஆனால் மேலே அந்த டிசைன் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும். சாங்காங் கூங்காங் அப்படின்வாங்களே, இங்கே ஏதோ ஒரு பேர் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. தேங்க்யூன்னு மட்டும் போட்டிருக்காங்க, வேறு என்ன போட்டிருக்காங்க? எங்கே நம்ம ஆள் பின்னாடி வந்துகிட்டே இருந்தார், ஆளை காணோம். ஓகே, இதில் என்ன போட்டிருக்காங்க? தேங்க்யூ ஃபார் விசிட் அகெயின். கார்கில் இதோட முடியுதா? ஓகே, டன். கார்கில் முடிஞ்சிடுத்து. இப்போ அடுத்தது வந்து ஒரு ½ அன் ஹவர் வண்டி ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் எங்கேயா ஒரு பிரேக் எடுக்க வேண்டியதான். நான் அப்பவே பிரேக் எடுக்கணுன்னுட்டு பிரேக்கே எடுக்காமல் அப்படியே ஓட்டிகிட்டே தான் இருக்கும். கிளைமேட் இப்போ தாங்க கைக்கு வந்து சில்னஸ் ஏறுது. நல்லா ஊட்டி கொடைக்கானலில் டாப்பில் இருக்க சொல்ல எப்படி இருக்கும் சில்னஸ்ஸு, அந்த மாதிரி கையில் ஏறுது. மேலே அது இருக்கிறது ஐஸா? அது ஐஸா இல்லை ஏதாவது ஸ்மோக்கா? ஐஸா ஸ்மோக்கான்னு தெரியலையே. வெள்ளை கலரில் இருக்குங்க அங்கே கேமராவில் தெரிதா இல்லையா? ஐஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐஸாக இருந்தால் ஜாலியாக இருக்கும். சரி, ரைட்டு, பார்ப்போம். அங்கே மட்டும்தாங்க வெள்ளை இருக்குது, மீதி எங்கேயுமே வெள்ளை இல்லைங்க. என்னமோ ஒன்று இருக்குது அங்கே, கிட்ட போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாக்லாம் கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு நின்று ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நின்றோம். பயங்கரமாக காற்று அடிக்குதுங்க, சரியான ஹெவி காற்று. நின்று 2-3 இடத்துல நடந்து ஃபோட்டோ வேறு எடுத்தோமா, மூச்சுலாம் பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி கை இப்போ தான் வந்து குளிர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக இது வந்திருக்கு. ப்ரோ 13,479 வில் டேக் ஃபோட்டோ. 13,500 அடிங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் இப்போ மேலே போயினே தான் இருக்கோம். ஸோ மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் வந்து கார்கில் பார்டர், அதாவது டுவர்ட்ஸ் லே போகிற இதில். இதோட டெம்பரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிதா? 11 டிகிரிங்க ப்ரோ. டெம்பரேச்சர் 11 டிகிரி. 11 டிகிரி. யா, தட்ஸ் வை கோல்ட் ஸ்டார்டட் ஹெவிலி. சரியான குளிர ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்க டைம்லேயே வந்து 15லேருந்து டக்குன்னு 11க்கு வந்துடுச்சு. ஆஹா, இன்னும் போக சொல்ல குளிராடா இல்லைன்னு கேட்டேன். இந்த பையன் தாங்க என்னை துரத்திட்டு வந்தான். மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்க. கடிக்கிறதுக்கு துரத்திட்டு வந்தார். டேய், நாங்களாம் பல பேரை பார்த்தவங்க ஜூன்னு போதும் அமைதியாயிட்டாங்க எல்லாரும். சரி வாங்க. ஏய், புச்சா அடிக்கிறான் பாரு வண்டியில். சரி வாங்க, இப்போ கிளம்பலாம். இப்போ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 110 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேப் எங்க? 123 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி, அடுத்தது இன்னொரு 30-40 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு பிரேக் எடுப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குளிருக்கு கேட்டு ஒரு வழியாக குளிர் வந்து பூக்கெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இன்னொரு 125 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேயே வந்துட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு குளிர். 11 டிகிரி இருக்குது. ஆனால் நாங்கள் மேலே பார்த்தோம் தெரியுமா, அது கண்டிப்பாக அது ஸ்னோவாக தாங்க இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு இடம் மட்டும் வெள்ளேர்னு இருந்தது. சரி போகிற வெளில ஸ்னோ பார்ப்போம். இங்கேயே இந்த ஆட்டம் எடுக்குது. 0 டிகிரிக்கு போயிட்டோன்னா அதெல்லாம் வச்சு செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ, how was your experience? Good. How was cold? என்கிட்ட க்ளவுஸ் இருக்குது, நான் க்ளவுஸ் போடல. அவர்கிட்ட க்ளவுஸே கிடையாது. க்ளவுஸே இல்லாமல் அவர் வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுன்னு அப்படியே இருக்கார். நம்ம அப்படியே தான் இருக்கோம். சரி, எவ்வளோ தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு அப்படியே ரைட்டை கண்டினியூ பண்ணுவோம். எப்போ தான் முடியாத பட்சத்தில் க்ளவுஸை போடுவோம். அதுவும் இல்லாமல் சில ஈட்டிங் இதுக்கெல்லாம் வச்சுருக்கு, பார்த்துக்கலாம்.
கோல்டு ஸ்டார்ட் ஆயிட்டா? கோல்டு ஸ்டார்டட். பேஷண்ட் ரெடி, பேஷண்ட் 1 ரெடி. வாங்க கிளம்பலாம். பை பை பை. ஐயோ இப்போ அவன் துரத்துவானா? இந்த முரட்டு பீஸ் தாங்க எல்லாரையும் துரத்திட்டு இருக்கா. இப்போ அமைதியாக படுத்துட்டு இருக்கா. பை பை. லெட்ஸ் கோ. பை சார். பை பை பை. யா தேங்க்யூ. அவங்க வந்து திருவான்மியூர்லேருந்து வந்திருக்காங்கங்க. அவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறதே திருவான்மியூர் தானா சேட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, நம்ம இப்போ இது வழியாக தான் இப்படியே இறங்க போகிறோம். அப்படியே இறங்கி அங்கே இங்கேருந்து ஒரு ஷார்ட் கட் போட்டாங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் மிச்சமாயிடும்னு நினைக்கிறேன்ல. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட் கட் அங்கே போட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அங்கேருந்து கூட ஷார்ட் கட் அங்கே போடலாங்க, ரொம்ப கிட்ட தான் இருக்குது அங்கேருந்து அங்கே. இப்போ நம்ம வந்து அப்படி சுற்றி அந்த சைடு இறங்கணும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வென்டிலேஷன்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வென்டிலேஷன் இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குளிர் இடத்துக்குள்ளே வந்தாச்சு. அதனால் ஒரு வென்டிலேஷனாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். ஓகேவா, நமக்கு வந்து இது ஒரு வென்டிலேஷன் க்ளோஸ் பண்ணியாச்சா, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா கைக்குள்ளே இங்கேருந்து ஏர் வந்து ஜில்லுன்னு போதா, அதனால் உள்ள ஜாக்கெட்டுக்குள்ளே சீக்கிரமாக சில்னஸ் ஏறிடுது. இதை ஒன்று மட்டும், ஐயோ ஜிப்பு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலன்னு வேலையை செய்ய மாட்டேங்குது. ஓகே, வேலை செஞ்சிட்டார். ஓகே ரைட். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொன்று பின்னாடி வந்து அவ்வளோ பெருசுக்கு ஜன்னல் மாதிரி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வெயில் தான் அடிக்குது. ப்ரோ லெட்ஸ் கோ. ஓகே, ஆனால் ரோடு பார்த்தீங்களா, ரோடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, ரோட்டுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. 1-2 இடத்துல மட்டும் ஒரு 50 மீட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ் மட்டும் டேமேஜ் இருக்குது. மற்றபடி ஒன்றும் டேமேஜ் பெருசாக இல்லை. ஏன்னா நமக்கு கூகுள் டைமே பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர்ஸ்க்கு 2 hours 30 minutes தான் காட்டுது. ஸோ ஆவரேஜாக வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாதிரி தான் காட்டுது கூகுள். ஆனால் நம்ம வந்து 2 hours 30 minutesனால் நம்ம எப்படியும் ஒரு 3 hours 30 minutes எடுத்துப்போம். ஏன்னா வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம்ல, அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 hours 30 minutes ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோட்டில் வந்துட்டுருக்க சொல்ல ஒரு டீ ஷாப் இருந்தது. ஸோ ரெஸ்ட் ரூமும் அப்படியே இருந்தது. அதனால் வந்துட்டு இங்கே ஒரு சாயா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு நிப்பாட்டியிருக்கோம். அதே மாதிரி என்னோடய ஆக்சிமீட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் பார்த்துட்ருக்கேன். 86 தாங்க இருக்குது. 86. ஐயோ ரொம்ப கம்மியாகிட்டே இருக்க ஆக்சிஜன் லெவலு. ப்ரோக்கு வந்து 87 இருக்குது. போக போக அப்படியே லைட்டாக வந்து சிக்காகிட்டே போயின்ட்டுருக்கோம். இன்னும் அங்கே உண்டரும் துர்த்துக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரில, பேங்காங் போனால் எப்படி இருக்கும்னு தெரில. சரி, அது போகிற இல்லை நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஆனால் அப்போ போனால் ஆக்சிஜன் மீட்டர் பார்த்துட்டே இருப்பேன். மௌன 80 கீழெல்லாம் வந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துடணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேவா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எதாக இருந்தாலும். ஓகே, ஆனால் காற்று வந்து வெறித்தனமாக அடிக்குதுங்க. இந்த ஃப்ளாக்லாம் எப்படி பறக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் ஒரு குரூப் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, சாயெல்லாம் சாப்பிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க 3 வண்டி வந்தது, 3 ராயல் என்ஃபீல்டு இருந்தால் அதில் ஒருத்தர் வந்து 390க்கு வந்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்காராம். அதான் வண்டியை பற்றி கொஞ்சம் நேரம் விசாரிச்சுட்டு இருந்தார். நம்ம வண்டியில் இருக்கிற குறைகளில் சொல்லி முடிச்சுட்டு டீ இன்னும் வரல, டீ வந்தோடனே குடிச்சிட்டு கிளம்பலாம். பட் ஆனால் காற்று வேறு லெவலில் அடிக்குது. இங்கே வியூ பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இல்லை? அங்கே பாருங்கள், அங்கே மட்டும் தான் கொஞ்சம் செடியெலாம் தெரியுது. செடி வீடெல்லாம் அங்கே இருக்குது. அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஸ்வரூபம் படத்தில் வரும் தெரியுமா, குண்டெல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க எல்லா வீடும். அந்த ப்ரௌன் கலர் வீடு எல்லாம் இந்த கலர்லேயே இருக்குது வீடு. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. என்ன இந்த டைம் நம்ம வந்த டைம் நல்ல டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு குளிர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு குளிர். கார்கில் வரைக்குமே குளிரே இல்லை, வெயில் தான். இதுக்கப்புறம் இன்னும் குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நல்லா குளிர் தாங்குறவங்க வந்து அக்டோபரில் கூட வரலாம். அக்டோபரில் ஸ்னோஃபால் ஹெவியாக இருக்கும். இல்லைனா மார்ச்சில் வந்தீங்கன்னா, மார்ச் எண்டு ஏப்ரலில் வந்தீங்கன்னா நல்லா ஐஸ் கட்டியோடு சுற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த டைம் தான் கரெக்ட் நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் பேசுனதுக்கே லைட்டாக வீசிங் வர்ற மாதிரி இருக்குது. சூடாக டீ அடிச்சுட்டு கிளம்புவோம். ஓகேவா, பை. டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர், ரிஸ்க்கு. ஓகே பிடிச்சிட்டேன். இப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி தான் இருக்குது. இருட்டுச்சுன்னா இந்த ரோட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா லேண்ட் ஸ்லைடிங் சுத்தமாக தெரியாது.